பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால்.
ஹாய் ஆனந்த். என்னடா டென்ஷனா இருக்க? சரி, நேத்துக்கு ப்ரோகிராம் போனியா இல்லையா? டேய், நான் ஒரு டிக்கெட் கேட்டேனா? எதுடா தேவையில்லாம அப்பா டிக்கெட் கொடுத்து டார்ச்சர் பண்றீங்க? டேய், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் ப்ரோகிராமுக்கு டிக்கெட் கொடுத்து வந்தேன். இது பாரு, உனக்கு எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணா அது எனக்கு தேவையான கேட்டு கொடு. தேவையில்லாதெல்லாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறோம். டேய், நேத்து ராத்திரி உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப கூட நீங்க 2 பேரும் ப்ரோகிராம் போயிருக்கதா சொன்னாரு. ஆமாண்டா, வீட்டு விட்டு போனோம். அதுவும் எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் போனோம். ஆனா ப்ரோகிராம் போகல, நேரா பீச்சுக்கு போய் உட்காந்துட்டேன். அங்க வந்து போன கடல் அலையும் மண்ணையும் உட்காந்து எண்ணிட்டு இருந்தேன். டேய், என்னடா சொல்ற? புது மாப்பிள்ள பேசுற மாதிரி பேசுற? இது பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. டேய், நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். நீ போடுற ஒவ்வொரு சர்வீஸும் உனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கணுமே தவிர வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அப்படி நினைக்கிற நீயா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்தனா கூட சண்டை போட்ட? டேய், முட்டாள்தனமா பேசாதடா. எனக்கும் வந்தனாவுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி வச்சுக்கிட்டு என்னால அவ கூட சரியா பழக முடியல. டேய், என் மனசு கூட வலிக்குதுடா. என் மனசு பூரா ஜோதிதான் இருக்கா. தண்ணி குடிச்சா கூட உள்ள இறங்க மாட்டேங்குதுடா. என் மனசு யாரோ போட்டு பொழியிற மாதிரி இருக்கு. இந்த கஷ்டம்லாம் உனக்கு என்ன தெரிய போகுது? டேய், இது பாரு, டேய், யாருக்காக நான் வாழணும்னா கூட ஜோதிடா, நீ செய்யறது ரொம்ப தப்பு. நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. வந்தனாதான் உன்ன நினைச்சாளா இல்ல நீதான் அவளை நினைச்சியா? உங்க 2 பேரையும் விதி சேர்த்து வச்சிருக்க. இனிமே உனக்கு அவ, அவளுக்கு நீ, இப்படித்தான் வாழணும். அதான்டா படிச்சவனுக்கு அழகு. நீ இப்படி நடந்துகிட்டா வந்தனோட வாழ்க்கை பாழாயிடும்டா. நீ இப்படி நினைக்கிறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்குடா. ரவி, அட்வைஸ் பண்றது பொட்டியை தூக்கி ஒருத்தன் தோல்ல வைக்கிற மாதிரி. நமக்கு பிரச்சனை வந்தாதான் அதோட பாரம் என்னன்னு தெரியும். இது பாரு, உண்மை தெரியாம பேசாத. கல்யாணத்துக்கே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பா தான் வலுக்கட்டாம எனக்கு கல்யாண மண்டபத்துக்கு கூட்டு போனார். அங்க போன ஏதோ கலாட்டா பரபரப்பு, திடீர்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் என்ன மாப்பிள்ளையாக்கி தாலி கட்ட வச்சிட்டாரு. ஒரு மிஷின் மாதிரி தான் நான் தாலி கட்டினேன். தாலி கட்டின உடனே ஊருக்கு நான் மாப்பிள்ளை ஆயிட்டேன், வந்தனாவுக்கும் புருஷன் ஆயிட்டேன். ஆனா நான் ஒரு அனாதை ஆயிட்டேன்டா. டேய், ஏன்டா இப்படி சொல்ற? வந்தனா மேல உனக்கு அப்படி என்னடா கோவம்? எனக்கு வந்தனா மேல கோவம் இல்ல. என்கிட்ட இவ்வளவு நாளா நல்ல ஒரு மாதிரி பழகுன அந்த ஜோதி என்ன வேணான்னு சொல்லிட்டால, அதனால அவன் மேல இருந்த காதல் இப்ப வெறியா மாறிடுச்சுடா. எனக்கு கோவம் என் மேலதா. மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு அவ கூட வாழணும்னா எப்படிடா? டேய் ஆனந்த், அப்படின்னா வந்தனாவோட முதலிரவு சாந்தி முகூர்த்தம் அதெல்லாம் அது முதலிரவு இல்லடா, வெறும் இரவு தான். இப்ப நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாத்தையும் வாக்குமல மாதிரி வந்தனா கிட்டையும் சொல்லிட்டேன். அவளை நான் ஏத்துக்கிறதாவும் சொல்ல, வெறுக்கிறதாவும் சொல்ல. அந்த முதலிரவு நீண்டுகிட்டே தான் போகுது, இன்னும் விடியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே வாழ்க்கையில இருட்டுதான். ஆனந்த், வந்தனா பாவம் இல்லையா? டேய், என் மனசுல புயல். இதுல முறிஞ்ச மரம் சாயுதுன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு என்னடா பிரயோஜனம்? அப்பா, பத்மினி, காயத்ரி. என்னப்பா? அண்ணா, எழுத்து வீட்டுக்காரன் வந்திருக்கா, என்ன ஏதுன்னு விசாரிச்சு உடனடி அனுப்பு. அப்பா, நீங்களா இப்படி சொல்றீங்க? இந்த உலகத்துக்கே என்ன கொண்டு வந்தது நீங்க, படிக்க வச்சது நீங்க, பேரு வச்சது நீங்க, என்ன வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே நீங்க. ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கூட நீங்க தானே? அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, ஏன்பா என்ன எதிரியாவே பாக்குறீங்க? நான் உங்க மகன் மட்டும் இல்ல, திலகாவோட புருஷன். புருஷங்கிற கடமைக்கு நான் செஞ்சுத்தானே ஆகணும். நான் அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு தானே கெட்ட பேரு. வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க எப்படி திலகாவை வெறுக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நானும் என் மனசுல இருந்து அவளை தூக்கி எறிஞ்சிட்டேன். யாரும் எங்களுக்காக யாரையும் எடுத்தறிய வேண்டாம்னு சொல்லுமா. என் பொண்டாட்டி என் கூட வாழல, பேசல, போயிட்டா. அப்பாவும் பேச மாட்டேங்கிறாரு. என் குழந்தைக்கு அம்மா இல்ல, எனக்கும் அப்பா இல்ல. அவ என்னை அவமானப்படுத்தி பேசினது கூட சகிச்சுக்கிட்டேன். ஏன் அவளை என்னால் அடிக்க முடியாதா? இல்ல அடக்கத்தான் தெரியாதா?
சாணி மேல கல் எறிஞ்சா நம்ம மேலதான் கரையாகும். பொண்டாட்டி கிட்ட புருஷன் சண்டை போட்டாலும், புருஷன் கிட்ட பொண்டாட்டி சண்டை போட்டாலும் குடும்ப மானம் தான் தெருவுக்கு வரும். என் ஃப்ரெண்டு குருவும் பல தடவை சொல்லி பார்த்துட்டான், போய் திலகாவை கூட்டிட்டு வான்னு. ஆனா என் மனசுக்கு ஒப்பல. அவ இல்லாமலேயே நான் வாழ பழகிட்டேன். இங்க நான் வந்தது கூட உங்ககிட்ட என் நிலைமையை சொல்லி பரிதாபம் தேடிக்கிறதுக்காக இல்ல. என்னன்னா இது? யார்கிட்ட யார் பரிதாபம் காட்டுறது? இல்லம்மா, என் மனசே சரியில்லை. என் குழந்தை பிரியாவுக்காக தான் நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்தது கூட அப்பாவை சமாதானம் பண்றதுக்கோ அவரை கூட்டிட்டு போறதுக்கோ இல்ல. நான் கூப்பிட்டாலும் அவர் வரப்போறது இல்ல. அதுவும் எனக்கு தெரியும். எவன் பாசம் காட்டுறானோ அவன் மேல கோபம் காட்டுறதுதான் பெத்தவங்களுக்கு வழக்கம். ஆமாம்மா, இதுல என் அப்பாவும் விதிவிலக்கில்ல. உனக்கு அண்ணங்கிற முறையிலையும் இவருக்கு மகன்கிற முறையிலையும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. இந்தாமா. என்னன்னா இது? 500 ரூபாய். இப்ப மட்டும் இல்ல, இனிமே மாசம் மாசம் நான் 500 ரூபாய் தரேன். வாங்கிக்கம்மா. இங்க யாரும் பட்னி கிடக்கல. நிவாரண நிதி ஒண்ணும் தேவையில்லை. என் மனசுல தைரியம் இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு. இவர் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட வந்திருக்காரு போல் இருக்கு. வேண்டான்னு சொல்லி அனுப்புமா. ஏமா, உனக்கு உங்க அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? மாசம் 500 ரூபாய் நான் சேர்த்து சம்பாதிச்சு தரமா? ஐயோ, அதுக்கு இல்லப்பா. நீ இருமா. அவர் என்ன உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? நேரடியா என்கிட்ட பேசட்டுமே. பேசுறேன்டா, பேசுறேன். எனக்கு என்னடா பயம்? இந்த வீட்டுல என் பொண்ணு சம்பாதிக்கிறா, நான் சம்பாதிக்கிறேன்டா. என் வயிற்று கழுவுறதுக்கு நான் காரை கழுவுறேன். உனக்கு பாச திடீர்னு ஊன்னா வரும் போகும். இப்போ பொண்டாட்டி ஊர்ல இல்ல, எடுத்துட்டு வந்து நீட்டுற. ஏய், நாளைக்கு அவ திரும்பி வந்துட்டான்னா உன் பாச திருப்பிக்கிட்டு அங்க வீசுட்டா. போடா போடா, உன் பாசத்தை உன்னோட வச்சுக்கடா. உன் பணமும் வேண்டாம், உன் பாசமும் வேண்டாம். இதா பாரு, நாங்க அறுசுவையான பதார்த்தத்தை விதவிதமா ஆக்கி சாப்பிடலினாலும் உப்பு போட்டு தாண்டா சாப்பிடுறோம். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த பணத்தை நான் யாருக்காக கொடுக்கல, என் தங்கச்சிக்காக கொடுக்கல. அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்ல. பத்மினி, நீ வாங்கிக்க போறியா இல்லையா? நான் சொல்றேன், நீ வாங்க வேண்டாமா? நான் சொல்றேன் வாங்கிக்கமா. நீ வாங்க வேண்டாம், வாங்க வேண்டாம். அண்ணன் சொல்றேன் வாங்கிக்கமா. வாங்காதம்மா, நான் சொல்றேன் வாங்காத. வாங்கிக்கமா. என் பேச்சு மீறி எப்படா என் பொண்ணு வாங்கிடுவா? அண்ணன் சொல்றேன் வாங்கிக்க பத்மினி. வாங்கினா நடக்கிறதே வேற. பத்மினி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? அப்பா, உங்களுக்கு உங்க புள்ள மேல கோவம், அதை விட்டு கொடுக்க வேண்டாம். ஆனா எனக்கு என் அண்ணன் மேல எந்த கோவமும் இல்ல. காயத்ரி, உனக்கு? நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்க அண்ணன் கையில வாங்குறது எனக்கு சந்தோஷம்தான். அதுவும் அப்பா, நீங்க ஜெயில இருந்தப்போ அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா என்ன தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவர். அவர் கையில வாங்குறது எனக்கு சந்தோஷம்தான். அண்ணா, ஒரே ஒரு கண்டிஷன். என்னம்மா? உன்னால முடியறப்போ மட்டும் கொடு. மாசம் மாசம் கொடுக்கணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. நான் என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. வரேம்மா. அண்ணா, கொஞ்சம் இருண்ணா, காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. வேணாம்மா, என் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. நான் வரேம்மா. நான் போயிட்டு வரேன். அண்ணன் தங்கச்சி பாசம் பொங்கி வழியுதாக்கும். என்னம்மா? லைட் போட்டு என்னடா, பாத்ரூம் போகணுமா? இல்லப்பா. பின்ன என்ன? அம்மா. அம்மாவா? அம்மா எப்பப்பா வருவாங்க? வருவாடா,
எப்ப? வருவான்னா வருவா. மனுஷன் தூக்கத்தை கெடுத்துட்டு ராத்திரி நேரத்துல அந்த ராட்சசியை பத்தி கேக்குறியே. அம்மா எப்ப வருவாங்கப்பா? இது பாரு, சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ வருவா. நீயும் தூங்கு, என்னையும் தூங்க விடுறியா? தூக்கம் வரலப்பா. இது பாரு, வேகாத வெயில்ல திரிஞ்சு வேலை செஞ்சு களைச்சு போய் வந்திருக்கேன். என்ன கொஞ்சம் தூங்க விடுறியா? எனக்கு தூக்கம் வருது. படு படுன்னு சொல்றேன்ல. டேய், படுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. எனக்கு அம்மாவை பார்க்கணும்பா. அம்மாவை பார்க்கணும். ஏன் சனியனே, நீ தானே அம்மா வேணான்னு. அம்மாவை பார்க்கணும்பா. அம்மா செஞ்சதெல்லாம் தப்புதான். ஆனா அம்மாவை பார்க்கணும். இப்ப முடியாதுன்னு சொல்றேன்ல. இப்பவே பார்க்கணும். நீ அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. அம்மாவை கூட்டிட்டு வா. இப்பவே எனக்கு அம்மாவை பார்க்கணும். அந்த பிசாசுக்கு பிறந்தவ தானே நீ. ஏன் ராத்திரில பேய் கத்துற கத்துற? இப்ப மணி என்ன தெரியுமா? ராத்திரி 1:30 மணி ஆகுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க முடிச்சுக்க போறாங்க. சனியனே, வாய மூடுறியா? அம்மா வேணும். நான் அம்மாவை பார்க்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? படு. நான் அம்மாவை பார்க்கணும். கொன்னுடுவேன். நான் அம்மாவை பார்க்கணும். எனக்கு அம்மாவை வேணும். எனக்கு அம்மாவை பார்க்கணும். நான் அம்மாவை பார்க்கணும். நான் அம்மாவை பார்க்கணும். எனக்கு அம்மா வேணும். எங்க அம்மா வேணும். சாரி சொல்லு. சாரின்னு சொல்றேன்ல. அடிக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு செல்லம் என்ன செல்லம்? என் கூட பேசாத போ. அம்மாவை கூட்டிட்டு வா. இல்லடா. என்ன அடிச்சதுக்கு பதிலா அம்மாவை பார்க்கணும். என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? பொய் சொல்றது தப்புன்னு நீ தானே சொல்லிருக்க. பொய் இல்லடா. இப்ப அம்மா எங்க போயிருக்காங்க? தாத்தா வீட்டுக்கு. தாத்தா வீடு எங்க இருக்கு? சேலத்துல. அங்க எப்படி போறது? ட்ரெயின்ல. இப்ப ஏதுடா ட்ரெயின்? ராத்திரியில ட்ரெயின் இல்ல. விடிஞ்சதும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். முதல் ட்ரெயின்ல போயிடலாம். நிஜமா கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா கூட்டிட்டு போறேம்மா. நிஜமா? நிஜமா கூட்டிட்டு போறேன். குளிக்கணும் சாப்பிடணும்லாம் சொல்லக்கூடாது. சரி, பல்லு கூட விளக்க வேண்டாம். போதுமா? இப்ப தூங்குறியா?